ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் விஜய் வந்து பொங்கலுக்கு விஷ் பண்ணியிருந்தாரு, டிவிகே தலைவர். அவர் விஷ் பண்ணது வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யார்ரா நீ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும். அனைவருக்கும் வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி விஷ் பண்ணியிருக்காரு டிவிகே தலைவர். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர். நான் வந்து யாரை பார்த்தேனாக்கா, தமிழ் பொக்கிஷம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அவர் வந்து நிறையா தலைவரை பற்றி, அதாவது டிவிகே தலைவரை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு. இப்போ கொஞ்சம் நல்லாவே அவரை பற்றி பாசிட்டிவாக போட்டுன்னு இருக்கவே, அவர் கட்சியில் சேர்ந்துட்டாரு, காசு வாங்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் இந்த மாதிரி நெகட்டிவாகவும் சொல்கிறாரு. நான் வந்து காமனாக தான் சொல்கிறேன், யார் தப்பு பண்ணாலும் சொல்லுவேன், அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி என்ன அவர் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை 1 தான், தை மாசம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. கலைஞர் ஆட்சியில இருக்கும்போதே தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை 1 தான், தை மாசம் இல்ல அப்படின்ற மாரி ஜெயலலிதா சொல்லியிருந்திருப்பாங்க. கலைஞர் வந்து தை மாசம் 1 வந்து புத்தாண்டா கொண்டாடலாம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து ஜெயலலிதா மறுத்து, இல்ல அது கேன்சல் பண்ணிட்டோம். சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஸோ இந்த மாரி இந்த 2 கட்சிங்களுமே இந்த மாரி மாத்தி மாத்தி எதனா ஒண்ணு சொல்லின்னு தானே இருப்பாங்க, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாரி இவங்க இப்போ விஜய் வந்து அந்த மாரி சொல்லவே, திமுகவும் இவரும் ஒண்ணு தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க நெறைய பேர் சோசியல் மீடியா ஃபுல்லா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே விஜய்க்கு ஃபேவரா தான் பேசுவேன். ஏன்னா, எனக்குமே அவரு வந்தா நல்லது செய்வாருன்ற மாரி ஒரு தாட் இருக்கு. என்னடா இவரு இப்படி பண்றாரா? அப்போ டிஎம்கேயும் இவரும் ஒண்ணு தானா? அப்படின்ற மாரி எனக்கும் மனசுக்குள்ள ஒரு தாட் வந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதனால நம்மளுமே இத கிராஸ் செக் பண்ணுவோம்ல. அந்த மாரி கிராஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாசம் வந்து இந்த ராஜராஜ சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு கணக்கெடுப்புக்காக இப்போ நெறைய சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த மாரி வருமானம், அந்த வரி, அதுக்கான செலவீடுகள், கணக்கீடுகள் அதுக்காக சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டுன்ற மாரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோழர் ஆட்சி காலத்துல தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல, கல்வெட்டுகள்லலாம் இந்த தை மாசத்த தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடியிருக்காங்க. இந்த மாரிலாம் சொன்னாக்கா நம்மளையும் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துவானுங்க. "ஏன்டா நீ டிஎம்கே சோம்பா" அப்படின்ற மாரி, திராவிட மாடல சப்போர்ட் பண்றியான்ற மாரி. அதெல்லாம் எதுவும் இல்லங்க. ஏன்னா நான் வரலாறு நெட்ல சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். நெறைய ஆர்டிகிள் படிச்சு பார்த்ததுல, சங்க இலக்கியங்கள்லலாம் இந்த மாரி தை மாசத்த தான் கொண்டாடியிருக்காங்க. அதாவது வேளாண்மை ஆரம்பிச்சதுலேருந்தே, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே, இந்த மனிதன வேட்டையாடி சாப்பிடுறதுக்குள்ள இருந்து மாறுனாங்கல்ல மனிதர்கள் எல்லாருமே. இந்த மாரி விவசாயம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு. அந்த காலத்துலேருந்தே இந்த மாரி தை மாசத்த கொண்டாடியிருக்காங்க. பெருசா எதனா கட்டணும், உருவாக்கணும் இந்த மாரியான நெறைய செலவுகள் வர்றது எல்லாமே, எல்லா விசேஷங்களுமே இந்த தை மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தை பொறந்தா வை பொறக்கும் அப்படின்ட்டு அதான் பழமொழிலாம் இருக்குல்ல. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான். இந்த வாட்டி விளைச்சல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அமோகமா இருக்கா? இல்ல சரியா இல்லையா? அப்படின்ற மாரி. அது எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு சம்பான்ற டைம் வந்து மழை காலம் ஆரம்பிக்கிற டைம். ஸோ, அதனால கண்டிப்பா விளைச்சல் இருக்கும். எல்லாருக்குமே தண்ணி பத்தும். வெயிலும் நல்லா காயும். ஸோ, அதனால எல்லா பயிருமே நல்லா வரும். மோஸ்ட்லி நெறைய பேரு சம்பா வந்து எவ்வளோ நிலம் இருக்கோ, அது நிலம் ஃபுல்லா பயிர் வைப்பாங்க. ஏன்னா, அதுல வந்து பெனிஃபிட் கண்டிப்பா குடுக்கும். நல்ல விளைச்சல் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா, இது வந்து காயாது. எப்படியா பார்த்தாலும் மழை வந்துரும். மழை காலம் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி. ஸோ, இந்த அறுவடை காலம் முடிஞ்சதும் அந்த மழைக்காகவும், அந்த சூரியன் வெயில் காயுதுல்ல, அந்த மாரி இந்த பூமிக்காக, இந்த இயற்கைக்காக நம்ம சாமி கும்பிடுறது தான் பொங்கல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தைப்பொங்கல் இந்த 4 பொங்கல் வரும் 4 விதமா. ஸோ, இந்த மாரி அந்த இந்த மாரி ஒரு நல்ல விளைச்சல குடுத்ததுக்கு, இந்த மண்ணுக்கும் நன்றி சொல்ற மாரி, இந்த மாடுகள் வந்து விவசாயம் பண்றதுக்கு உதவி பண்ணுதுல்ல. இந்த மாடுகளுக்கும் நன்றி சொல்ற மாரி ஒரு பொங்கல். அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடுறதுக்கு ஃபேமிலியோட அதுக்கு ஒரு பொங்கல். அப்புறம் சூரியனுக்காக படைக்கிறதுக்குன்னு ஒரு பொங்கல். இந்த மாரி இயற்கை நம்மளுக்கு இவ்ளோ விளைச்சல குடுத்தது, நம்ம வாழ்வாதாரத்துக்கு உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த இயற்கைய நேசிக்கும் விதமா, அத வணங்குற விதமா, மதிக்கிற விதமா இந்த மாரி கொண்டாடுனாங்க பொங்கல. ஸோ தைப்பொங்கல், அதாவது பொங்கலுமே ஒரு நியூ இயர் மாதிரி தான். தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னத்தான். இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்துச்சு, நன்றி அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம், இதுதான் புது வருஷம். இதுலேருந்து நம்ம பழசெல்லாம் தூக்கி போட்டு, இந்த போகி பொங்கல் அந்த கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த பழைய நினைவுகள், கஷ்டமான நினைவுகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு, புது நினைவுகள் புதுசா கொண்டாடணும். புது ட்ரெஸ் போட்டுக்கின்னு, புத்தாடை அணிந்துக்கின்னு, இந்த சாமிலாம் கும்பிட்டு, கடைசியில காணும் பொங்கலுக்கு ரிலேஷன் கூடலாம் இருந்து கொண்டாடிட்டு, இந்த மாரி தான் ஃபங்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பொங்கல். ஆனா, இந்த காலத்துல எங்கங்க விவசாயமே பண்ணல எவனும். எவன் பார்த்தாலும் படிச்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டு மாசம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கின்னு, கார்ப்பரேட் உலகம் எல்லாம் மாறி போச்சு. இந்த காலத்துல பொங்கல் கொண்டாடுறதே தப்பு. தப்புனா ஆமாங்க, தப்புதாங்க என்ன பொறுத்தவரைக்கும். இதுவே மாடு மேய்க்கிறவன், விவசாயம் பண்றவன்னா பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தொழிலா? அதெல்லாம் பண்ணாக்கா பொண்ணு தர மாட்டாங்க. அதெல்லாம் என்னப்பா வருமானம் வரும்?
10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுன்னு செஞ்சாலே அது மதிக்க மாட்டேன்றாங்க எவனும். ஸோ இப்போலாம் யாருமே அதை பற்றி பேசக்கூடாது, பேச தகுதியே இல்லை. என்ன பண்ணுறது, அந்த காலத்துலேருந்து ஏதோ இது பண்ணின்னு வராங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணின்னு வராங்கன்றதுக்காக அப்படியே மாடிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துன்னு இருக்கோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த காலத்தில் பண்ண மாதிரி பண்ணோம்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு 1000 வருஷமாகவே தமிழ் புத்தாண்டு இந்த சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் சங்க இலக்கியங்கள் கல்வெட்டுகள்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த தை மாதத்தை தான் புத்தாண்டு மாதிரி கொண்டாடி இருக்காங்க பொங்கலா கூட சேர்த்து. ஸோ அதனால விஜய் சொன்னதில் எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானுமே ஃபஸ்ட்டு இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது, என்னடா விஜய் தப்பாக தான் பேசியிருப்பாரோ, ஒரு வேளை தெரியாமல் பேசியிருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் போய் பார்த்தேன். போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த மாதிரி. இப்போ தான் அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் அரசர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஆமா கரெக்ட்டு தானே. நம்மலாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்மலாம் ஃபார்மர்ஸ் சைடு நெறைய பேர் இருக்காங்க விவசாயம் பண்றவங்க நம்ம ஊர்ல. நமக்கு தெரியும் கண்டிப்பா. இந்த மாரி சம்பா டைம் தை மாசம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த பொங்கல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த 4 பொங்கல் கொண்டாடுறோம்ல, அதுவே எது எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியாதுங்க நெறைய பேருக்கு. கேட்டாக்கா எங்க ஊர் திருவிழா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னுவானுங்க. இந்த ஜாதி பேர்லாம் சொல்லின்னு வந்துருவானுங்க. எங்க ஆளுங்க, உங்க ஆளுங்கள பார்க்கணும் அப்படின்ற மாரி. நம்ப ஊர் மக்கள பார்க்கணும், நம்ம ஜாதி சனத்த பார்க்கணும். அதனால ஊருக்கு போறோம், பொங்கல் கொண்டாடுறோன்ற மாரி. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. கத்தாவுக்கே காப்பு கட்டிட்ட. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்ப நம்ம 1000 வருஷமா ஒரு தப்பான மரப ஃபாலோ பண்றோமா அப்படின்ட்டு. அது தப்போ, கரெக்ட்டோ அவங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவங்க அங்க ஆரம்பிச்சாங்கல்ல, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருடப்பிறப்புன்ட்டு. இது கூட இந்த வட இந்திய கலாச்சாரத்த தான் கொண்டு வந்து இந்த பஞ்சாங்க முறையில தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பஞ்சாங்க முறைப்படி பார்த்தாக்கா, அதாவது இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், பஞ்சாங்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஜோசியம் பார்க்கறது. அந்த மாரி ஒரு நம்பிக்கையில அத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தாக்கா, நீங்க சித்திரை 1 கொண்டாடலாம். ஸோ, அப்படி இல்ல எங்களுக்கு பஞ்சாங்கம் இது அதுன்னு எதுவும் பார்க்கறதில்ல. நாங்க மக்கள பார்க்குறோம். மக்கள் எப்படி வந்தாங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தைய தான் பெருசா கொண்டாடுனாங்க. நான் சொன்னது எதனா தப்பா இருந்ததுன்னா, நீங்க உங்களுடைய கருத்த கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சோர்ஸ் எங்கேருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்ட்டும் சொன்னீங்கன்னா, நான் போயிட்டு பார்ப்பேன். எனக்குமே கொஞ்சம் தெளிவான விளக்கம் தெரியும். நான் படிச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இதுதான் இருக்கு.